ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். லாங் வீடியோனா ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்காதீங்க, 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, மார்னிங் என்னுடைய ரொட்டீனை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். என்னடா இவ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷானியை எடுத்துன்னு வந்து கரைக்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மைதான், அதுதான் என்னுடைய மார்னிங் வேலை. நான் வந்து வீட்டுக்கு வாசலில் வந்து சாணி தெளித்து பெருக்கி கோலம் போட்டு போகிறேன். அதுக்காக தான் நான் சாணி கரைக்கிறேன். சாணி வந்து நான் 3 பக்கெட் 4 பக்கெட் கரைச்சி ஊற்றினா மட்டும்தான் இந்த வாசலுக்கு எனக்கு பற்றும். இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சா தான் சாணி தெளிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ நேரம் வச்சு கரைச்சிட்ருக்கேன். தப்பாக ஒன்றும் நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டு வாசல் வந்து ரொம்ப பெரிய வாசல். எனக்கு காலையில் எழுந்திரிச்சி சாணி தெளித்து பெருக்கி கோலம் போடுறதுக்கே எனக்கு வந்து ஒரு ஒரு 1/2 கிட்ட ஆகிடும். அந்த பெரிய பக்கெட்டில் தூக்கி வச்சுட்டு எனக்கு சாணி தெளிக்க வரவும் வராது, எனக்கு தெரியாது. அதனால் குட்டி பக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஊற்றி எப்படி ஒரு 10 டைம் நடந்துடுவேன். காலேஜ் படிக்கும்போதோ வேலை செய்யும்போதோ இந்த சாணி தெளிக்கிறதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. ஊரில் அம்மா இல்லைனா கூட எதிர் வீட்டில் பெரியம்மா இருப்பாங்க, அவங்க தெளித்து வச்சுட்டு போயிடுவாங்க. நான் பெருக்கிட்டு கோலம் மட்டும் போடுவேன். எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேலையை செஞ்சு தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு சில நாள் ரொம்ப டயர்டாக இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்களா படுப்பு, அதில் தண்ணி வரும், அதை எடுத்து அப்படியே அடித்து விட்டுருவேன். ஒரு நாள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா, சாணி தாம்மா தெளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அதையும் பண்ணுறதில்ல, டெய்லியும் இந்த மாதிரி பண்ணின்னு தான் இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வேலை செய்யும்போது. ஆஃப்டர் சாணி தெளித்து பெருக்கி கோலம்லாம் போட்டதுக்கப்புறம் இடம் பார்க்கவே அழகாக நீட்டாக க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் நமக்கு பிடிக்கும். என்ன தான் செய்யறதுக்கு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.